உங்க கூட கொஞ்சம் பேசணும் தனியா. தம்பி நான் தூங்குற நேரத்தை தவிர என் கூட தான் இருப்பான். எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. அப்ப எல்லா தப்பையும் நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஓ, அப்படி சிரிச்சுட்டா நீங்க தப்பு பண்ணலன்னு அர்த்தமா? நீங்க கொலை பண்ண அனுப்பின 3 பேர் என்கவுண்டர்ல செத்துட்டான். நீங்க யாரு சாவணும்னு நினைச்சீங்களோ அவங்க சூட தான் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? என்ன தம்பி என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் உங்களுக்கு ஆல்ரெடி வார்ன் பண்ணேன். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். இப்போ உங்க வேலையை என் இடத்துல நடத்துறதுனால தான் இப்போ என் வேலை கெட்டு போச்சு. நடந்த 3 கொலையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இன்னொரு 3 பேர் செத்து போயிட்டான். கோர்ட்டுக்கு போற வழியில ஒருத்தன் தப்பிச்சு ஓடி போயிட்டா அது காரணம் நீங்க 2 பேர் தான், தெரியுமா? என்ன தம்பி அடுக்கடுக்கா எங்க மேல இப்படி தப்பு சொல்றீங்களே? ஸோ சேகரையும் இன்பாவையும் கொல்றதுக்கு நீங்க ஆள் அனுப்பல, அப்படிதானே? தம்பி அரசியல் எங்களுக்கு முழு நேர தொழில். அதை பார்க்கறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தல. நாங்க ஏன் தம்பி இதெல்லாம் பண்ண போறோம்? சரி, ரத்னம் ஒரு பொறுக்கி ரவுடி. அவனுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல அவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு அவனை கூட வச்சிருந்தே இப்படி வளர்த்து விட்டுருங்க? என்ன தம்பி நீங்களே ஒரு போலீஸ் அதிகாரி, உங்களுக்கு தெரியாத விஷயமா? அரசியல்னு சொன்னாலே அடிதடி தானே. நீங்களே சொல்லுங்க, அதை தடுக்கிறதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் காவல்துறையால மட்டுமே முடியுமா? நீங்க கொடுக்கிற 100-150 போலீஸை வச்சுக்கிட்டு கூட்டம் மாநாடு அப்படி இப்படின்னு நாங்க எப்படி நடத்த முடியும்? தம்பி கட்சிக்கு கூட்டம் சேர்க்கும் போது எதிர்கட்சிக்காரனோட ஸ்ட்ராங்க பார்க்கணும். அவன் ஸ்கெட்ச் போடுவான். அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது யாரு? அவங்க தானே.